வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம குரூப் 2 பேட்ச்ல செகண்ட் லைவ் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நேற்று. ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரியல, சரியாக நெட்டு கிடைக்கல அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இடையிலே லைவ் கட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சம் 2 சம் இந்த மாதிரி தான் பார்த்துருந்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் நிறையா அடுத்தடுத்த பார்ட் வீடியோஸ் அண்டு ஷார்ட்கட் வீடியோஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்னெல்லாம் சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதில் என்ன மாதிரி ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒரு டாபிக் நார்மல் மெத்தடும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அதே போல் ஷார்ட்கட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதில் எந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம நார்மல் மெத்தடை செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்டை நம்ம பார்க்கணும், இதை நீங்கள் நல்லா இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணி வைங்க. அந்த என்ன கொஸ்டின் டவுட்டோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே முக்கியமான ஒரே ஒரு ஃபார்முலா PNR by 100. ஓகே, SI ஈக்குவல் டு PNR by 100. ஓகேவா, ரைட். இப்போ கொஸ்டின் நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம். 15 கொஸ்டின் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கிறத கவனிங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. யார் என்னோட வீடியோவை முழுசாக கவனிக்கிறீங்களோ அவங்க தான் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நல்ல டேலண்டாக உருவாவீங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு ரூபாய் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனிவட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் ரம்யாவுக்கு 9 லட்சம் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ இந்த 9 லட்சங்கிறது அசல் அமௌண்ட்டாக எடுத்துக்கிறதா ஆறு மொத்த தொகையாக எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய மொத்த தொகை தான் இந்த 9 லட்சம். அப்போ முதல் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ அவங்க ஆண்டிற்கு எத்தனை சதவீதம்? 20% தனிவட்டி வீதத்தில் ஒரு வங்கி இந்த 20% தனிவட்டி அளிக்குது அப்படின்னா ரம்யா இப்போ அவங்க எவ்வளவு அசல் செலுத்தினா 10 வருஷத்துக்கு பின்னாடி 9 லட்சம் கிடைக்கும். இதுதான் கேள்வி. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம நல்லா கவனிங்க. 9 லட்சங்கிறது மொத்த தொகையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்த தொகையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானே? அப்போது மொத்த தொகைங்கிறது என்ன? அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தது. இப்போ நம்ம பர்சன்டேஜை யோசிக்கணும். அசல் 100%, இது நம்மளுக்கு கிளியராக தெரியும். எப்பவுமே அசலை 100% எடுத்துக்குவோம். இப்போ வட்டியோட சதவீதம் எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு மொத்த தொகைக்கான சதவீதம் தெரியும், இந்த 9 லட்சத்துக்கான சதவீதம் தெரியும். இப்போ இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 20%, அப்போது ஒரு வருஷத்துக்கு 20%. வார்த்தையில் புரியுதுல? அடுத்து ஒரு வருஷத்துக்கு 20%னா 10 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்போ 10 × 20 200%. அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு? வட்டி மட்டும் 200% கிடைச்சா தான் நம்மளுக்கு இந்த 3 வருஷம் முடிவில் நம்மளுக்கு 9 லட்சம் கிடைக்கும். ஓகே, அப்போ இதை ரெண்டையும் நீங்கள் கூட்டுங்க. 100யும் 200யும் ஆட் பண்ணால் 300%. அப்போ 300%ஓட மதிப்பு தான் 9 லட்சம்னா நம்மளுக்கு இப்போதைக்கு அசல் வேல்யூ தானே தேவை. அசல் நம்ம எத்தனை சதவீதம் எடுத்துருக்கோம்? 100%. அப்போ 100%ங்கிறது எவ்வளவு? அதில் நீங்கள் கொஸ்டினை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் இருக்குது. நான் எவ்வளோக்குள்ள தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்தளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். 1 3 3 3 9. அப்போது இங்கே 9 மட்டும் போயிடுச்சுன்னா மீதி இருக்க 5 ஜீரோ அப்படியே போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ 3 லட்சம். அப்போது இந்த 3 லட்சங்கிறது தான் அசல் வேல்யூ. 3 லட்சம் போட்டால் மட்டும்தான் 20% வட்டி விதத்தில் 10 வருஷத்துக்கு பின்னாடி அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? மொத்த தொகை 9 லட்சம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? இது கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இந்த பிரதி மாதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பிரதி மாதம் அப்படின்னா மாசம் மாசம். ஓகே, மாதம் மாதம் அவருக்கு எவ்வளவு கிடைக்கணும்? மாதம் மாதம் அவருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கணும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆண்டுக்குன்னு இருக்கு. கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம் அப்படின்னா மாசம் மாசம் இவ்வளோ கிடைக்கணும். இதான் வட்டி. ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அவருக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னா வருஷத்துக்கு, அதாவது ஒரு மாசத்துக்கு 10,000னா 12 மாசங்கிறத ஒரு வருஷம்.
அப்போ 12 மாதத்துக்கு அவர் பாருங்க 1,20,000 அவருக்கு தேவைப்படும். ஓகேவா? ஒரு மாதத்துக்கு 10,000 இருந்தால் மொத்தம் 12 மாதத்துக்கு அவர் 1,20,000 தேவைப்படும். அப்போ இதை நம்ம ஆண்டுக்குன்னு மாற்றிட்டோமா? அப்போ ஆண்டுக்கு அவருக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது? 1,20,000 கிடைக்கணும். ஆண்டுக்கான வட்டி வீதம் என்ன? 8%. இப்போ அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன தானே கேட்குறாங்க? அசல் வேலை தானே கேட்டிருக்காங்க. கரெக்டாக வார்த்தையில் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல இருந்து அழகா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு வருஷம் தான், ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் அந்த 8%. ஓகே, அந்த 8%ங்கிறது தான் நம்ம 1,20,000 கண்டுபிடிச்சிட்டோம். இதுல எக்ஸ்ட்ரா வேற எந்த வித ஆண்டு எக்ஸ்ட்ரா ஆண்டுலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பிரதி மாதம் 1000ங்கிற போது வருஷத்துக்கே 1,20,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி பர்சன்டேஜ் இதே தான். அப்போ 8%ங்கிறது 1,20,000 தான். அசல் வேல்யூங்க நம்ம என்ன பண்ணுவோம்? 100%ன்னு வைப்போம்ல. இது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இருந்தாங்க 8, இங்கே முன்னாங்க 12. அப்போது இது 30,000 நோட் பண்ணிடுறோம். அடுத்து 2 இங்கே பார்த்தா அடிச்சு கொடுத்தோம்னா 30, 15ன்னு வரும், மீதி இருக்குது. அப்போ 15,000 இருக்கும். இந்த 2 0வை அப்படியே இங்கே கிராஸ் மல்டிபிள் தானே, மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இந்த 15 லட்சங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, 15 லட்சங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நிறைய பேர் இதோட லைவ் கூட கட்டாக இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் கவனிங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ்லாம் பாருங்கள். ஒருவர் ஒரு தொகை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அவர் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது 2024 கேட்டிருக்காது. அப்போ நல்லா கவனிங்க கொஸ்டினை. ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது 8 ஆண்டுகள். எப்போ 8 ஆண்டுகள்ங்கிற நோட் பண்ணிட்டோம். தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு. அப்போ இங்கே இந்த 260 குறைவுங்கிறது எதை விட? அசலை விட. ஓகேவா? அசலை விட 260 குறைவுனா P - 260ன்னு போடணும். இந்த வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல்? இது வந்து தனி வட்டியானு சொன்னாங்கல்ல. அப்போ எஸ்ஐயோட வேல்யூ, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ இந்த P - 260. இதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு வட்டிக்கு விட்ட தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு அசல் வேல்யூ அது ஏதாவது ஒரு வேல்யூவோட தனி வட்டியோட அமௌண்ட்டை முழுசா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு ட்ரிக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியும். இங்க இந்த மாதிரி வட்டிங்கிறதும் அசலோட இவ்வளவு குறைவு அப்படின்னு சொன்னனால இங்க நம்ம டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த இடங்கள்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. முதல் விஷயம் கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது விஷயம், இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்திருக்குமா? அப்போ ஷார்ட்கட் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம நார்மல் மெத்தட் அப்ளை பண்ணுறதா இல்லை வேற ஏதாவது ஷார்ட்கட்டாங்கிறத யோசிச்சுட்டு இருக்குதே தவறு. ஏன் அப்படின்னா இதுக்கு கரெக்டான அந்த ஷார்ட்கட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டாஸுங்கிறதே இல்லை. அப்போ இங்கே நீங்கள் கொடுத்துருக்கதே நல்லா அப்ளை பண்ணுங்க. P - 260ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த பிரின்சிபல் வேல்யூ அப்படியே Pன்னு வச்சுக்கலாம். N வேல்யூ என்ன? 8 ஆண்டுகள் தானே. ஸோ 8 ஆண்டுகள். R வேல்யூ என்ன? 6%. இதுதான் R வேல்யூ டிவைடட் பை 100. இப்போ இதை நீங்கள் ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். இந்த டிவைடில் இருக்க 100 இந்த சைடு மல்டிபிளாக வரும். அப்போ மல்டிபிளாக வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த Pக்கும் மல்டிபிள் ஆகும், 260க்கும் மல்டிபிள் ஆகும். இப்போ Pயோட மல்டிபிள் ஆனிச்சுன்னா 100 Pன்னு இருக்கும். மைனஸ் 100 × 260. 260ஓட இந்த 2 ஜீரோவை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது என்ன? 100 அந்த சைடு கொண்டு போயிட்டுமா? இப்போ இதுக்கு அடுத்தது இந்த 8 × 6 48 Pன்னு நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ நல்லா கவனிக்க, ரொம்ப சிம்பிளான பேசிக் கன்வர்ஷன் தான். 48 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிடணும். மைனஸ் இந்த 26,000 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ என்ன வரும்? 100 P. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 100 P மைனஸ் 48 Pங்கிற நோட் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு இந்த வேல்யூ தான் இந்த 26,000க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து என்ன? 100ல் 48 P போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 52 P. 52 Pவோட வேல்யூ தான் இந்த 26,000. இப்போ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். 26 ஓகேவா? 26 இங்கே 2 26 52 ஈஸியாக இருக்கா?
ஸோ அடுத்தது பி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 1000ல் பாதி தானே, ஒரு 2 500 2 1000, அப்போ பிரின்சிபல் வேல்யூ 500. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து நம்ம நார்மல் மெத்தட் அப்ளை பண்ணணுமா அல்லது ஷார்ட்கட் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்ன? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரின்சிபல் அமௌண்ட் 20,000. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 4.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க, அப்போ முழுவதும் கடனை அடைக்கனா அசலும் வட்டியும் சேர்த்து, அப்போ மொத்த தொகையாக கட்டணும். இப்போ நம்ம அழகா பெர்சன்டேஜ் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அசல் 100%ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 20,000 இருக்கு. இப்போ வட்டி மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம அந்த பெர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு 4.5%னா அப்போ 5 வருஷத்துக்கு என்ன? 5 வருஷம் தானே, அப்போ 5 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 5 25க்கு 5, பேலன்ஸ் 2 ஆயிடாங்க. 20 22 22 22.5 தான் அந்த வட்டியோட பெர்சன்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அழகா ரொம்ப சிம்பிளா இந்த 20,000 அப்படிங்கிறத இதுல இருந்து 22.5% என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதையும் அழகா இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று 20% பிரிச்சுக்கலாம், இன்னொன்று 2.5% பிரிச்சுக்கலாம். இதை ரெண்டையும் நம்ம தனித்தனியாக அழகா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 20,000ல் 10%ங்கிறது என்ன? அந்த ஒரே ஒரு 0 கேன்சல் பண்ணுமா, 2000ங்கிறதா 10%. இந்த 10 2ஆல் மல்டிபிள் பண்ணா தான் 20%. அப்போ இந்த 2000த்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணா 4000ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இதை ரெண்டாவது நம்ம கண்டுபிடிப்போம் தான். இப்போ ஆப்ஷனை பார்த்து அழகாக ஒரு டிசிஷனே நம்ம எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக நான் அந்த லைவில் நான் சொல்லியிருந்தேன், பட் இங்கே சொல்லாமல் விட்டுட்டேன். நீங்கள் நல்லா கவனிங்க. நான் ஆக்சுவலாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன 20,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்குது, 4.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் கட்ட வேண்டியது என்ன? முழுவதும் கடனை அடைக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? அப்போ முழுவதும் கடனை அடைக்கனா மொத்த தொகை தான். அப்போ நம்ம இந்த ஒர்க்லாம் நான் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி வச்சிருந்தேன். ஆக்சுவலா 20,000 விட கண்டிப்பா மொத்த தொகைங்கிற போது அதிகமா தானே இருக்கும். அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 20,000 விட எது அதிகமோ அதுதான் ஆன்சர். நீங்க இது வேற எதுவுமே வராது. ஆப்ஷன் டி மட்டும்தான் 20,000 விட அதிகமா இருக்கு. நீங்க எதையுமே ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலா நான் இதை சொல்லவே மறந்துட்டேன். ஸோ இதை நான் ரெண்டாவது, அதாவது நம்ம ஆன்சர் இதுதான், ஒன்ஸ் நம்ம செக் பண்றதுக்கு வேணா இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ பட் நான் முன்னாடியே இதை நான் சொல்லிட்டேன். அப்போ கொஸ்டினை எந்த அளவுக்கு நம்ம நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம், அடுத்து நம்ம ஆப்ஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டினை புரிஞ்சுட்டு அந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த 24,500 தான் வருதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் இப்போ 20% நம்ம 4,000 கண்டுபிடிச்சிட்டோம். மீதி என்ன 2.5% என்ன? இப்போ 20,000ல் 2.5% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஆல்ரெடி 10%னா நம்ம 2,000 பார்த்துருக்கோம். இந்த 2,000ல் பாதி தானே 5%. அப்போ 2000, அதாவது 10ல் பாதி 5%, 2,000ல் அதே பாதி 1000ங்கிறது 5%. இப்போ 5%ல பாதி தானே 2.5. அதே போல இங்க 1000ல் பாதி தான் அந்த 2.5, 500 தானே. அப்போ பிளஸ் 500. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு வட்டியா கிடைக்குது? 4,500ங்கிறது வட்டியா கிடைக்கும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், 2,000 ஆட் பண்ணுவோம், 24,500ங்கிறது கிடைக்கும். அப்போ அழகா நம்ம இதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே ஈஸியா ஆப்ஷன்ல இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க. மொத்த தொகை தான். அப்போ மொத்த தொகைனா அசலோட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஆப்ஷன் ஏ மட்டும், ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகைக்கு 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120 ஆகிறது. அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 90 எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுலையும் நல்லா ஸ்மார்ட்டா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்னன்னா
ஒரு தொகைக்கு 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 120 சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் கவனிங்க. அதே வட்டி வீதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே வட்டி வீதத்தில்னா நம்ம இந்த 6% நம்ம இங்கே எடுத்துக்குவோம். இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சது. ஓகேவா? 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 90 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டாவது மட்டும் கவனிங்க. இதுல இருந்து கவனிங்க. 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 90 எனில் அந்த தொகையை காண்க. இதுலயே நம்மளுக்கு தேவையான டேட்டாவை ஈஸியா எடுத்துக்கலாம்ல. எப்படி? தனி வட்டி 90 ரூபாங்கிற அமௌண்ட் எத்தனை சதவீதங்கிற பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 6%, அப்ப 3 வருஷத்துக்கு 18%. அப்ப 18% வேல்யூ 90 அப்படின்னா நம்ம அந்த தொகையும் கேட்டதுனால 100%. 100%ங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்க, இந்த 90 அப்படியே தான் இருக்கும். 9ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10, இங்க 2ன்னு வரும். அடுத்து 2 2 10, 5 × 100 500. 500 தான் இதுக்கான ஆன்சர். இப்ப நான் இதை இன்னொரு விஷயத்த நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டேட்டாவில் இங்க இருக்க டேட்டாவே நமக்கு தேவையே இல்லை. அப்போ எதுக்கு அவங்க கொடுத்துருக்க முதல் டேட்டாவில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதே வட்டி விதத்தில். அப்ப இந்த மாதிரி தான் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அழகா நம்மளுக்கு எது கேள்வி என்ன, கொடுத்துருக்க டேட்டா என்ன, அந்த டேட்டாவில் எது தேவை எது தேவையில்லை, இதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியே அதை எந்த ஆங்கிள் யோசிக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ண, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை கவனிச்சா தான் உண்டு. நீங்க இப்பெல்லாம் வந்து அதை பத்தி யோசிக்காம லாஸ்ட் டயத்துல வந்து நம்ம ஷார்ட்கட் எங்கேயும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு கடைசியில அந்த ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ண தெரியாம எக்ஸாம் வரலையும், சார் நான் இந்த ஆங்கில நான் யோசிக்கவே இல்லைங்க சார், நான் நார்மல் மெத்தட்ல நான் போட்டேன், டைம் வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி எந்த விதத்துல யூஸ் இல்லை. ஸோ பொறுமையா நிதானம் இந்த டயத்துல நீங்க கவனிங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுட்டீங்கன்னா எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த நேரத்தில் உங்களால அந்த ட்விஸ்ட்டை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு? இப்போ இங்க தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு மென்ஷன் பண்ணல. இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தனி வட்டியா கூட்டு வட்டியா மென்ஷன் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்போம்? தனி வட்டிக்கு தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ தனி வட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி விதத்தில் 24 மாத தவணையாக தரலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளானதான். அசல் வேல்யூ 30,000 இருக்கு. ஓகேவா? இப்போ வட்டி எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாசத்துக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். புரியுதா? இப்போ 24 மாசத்தை எடுத்துக்கோங்க. 24 மாதங்கிறது எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு சமம் தானே. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா அப்ப 2 வருஷத்துக்கு தான் 24 மாசம். அப்போ இந்த 24 மாசங்கிறத நான் 2 வருஷமா எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த 10% வட்டி அப்படின்னாவே பொதுவா ஆண்டுக்குன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 20% தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியோட பெர்சன்டேஜ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அசல் அமௌண்ட் இந்த 30,000த்துல 20% என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வட்டி. ஓகேவா? இப்போ 30,000த்துல வந்து ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணீங்கன்னா இதுதான் 10%. இதை நீங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு? ஒரு 6,000 வருமா? ஸோ வட்டிங்கிறது மட்டும் 6,000 ரூபாய். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா நீங்க கொடுத்துருக்க டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணோம்? அசல் 30,000, இந்த வட்டி எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ மொத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்? 36,000 ரூபாய் கட்டணும். மொத்தத்துக்கு அவங்க 36,000 ரூபாய் கட்டணும். இதைத்தான் எப்பா நீ மொத்தத்துக்கு 36,000 ரூபாய் கட்ட வேணாம், மாசம் வந்து நீ கட்டு. அப்போ நான் அசலும் வட்டிக்குரிய அந்த 36,000த்தை மாசம் கட்டுறதா இருந்தா 24 மாசத்துக்கு நம்ம டிவைட் பண்ணணும். அப்போதான் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டணும், மாசம் எவ்வளவு கட்டணுங்கிறது தெரிஞ்சிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ இங்க நீங்க 12ஆலே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2ன்னு வரும், இங்க 3000ங்கிறது வரும். ஓகேவா? இப்போ 3000த்துல பாதி என்ன? 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1,500 தானே. அவர் அப்போ மாசம் 1,500 ரூபாய் கட்டினா தான் அவரு 2 வருஷம் முடிவுல, அதாவது 24 மாதம் முடிவுல கட்ட வேண்டிய 36,000த்தையும் கட்டுவாரு.
ஸோ யாரும் அசலுக்கு மட்டும் 24 மாதத்தை போட மாட்டாங்க, தனக்கு வர வேண்டிய வட்டிக்கும் சேர்த்து தான் அது மொத்தத்துக்கு வர வேண்டிய மொத்த அமௌண்ட்டில் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணுங்கிறத பிரிப்பாங்க. ஓகே, நம்மளே வட்டிக்கு விட்டோம் அப்படின்னா அதானே நம்ம பண்ணுவோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அவ்வளோ நீ போக போக ஒவ்வொரு கொஸ்டினையும் கொடுத்துருக்க டேட்டா பொறுத்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனி வட்டி கான்செப்ட்ல ஸ்டார்டிங்கில் இப்போ அசலுங்கிறது 800 ரூபா, அது 3 வருடத்தில் இங்கே ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே தெரியாது. ஓகே, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே தெரியாது. ஆனால் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷம் முடிவில் இந்த 800ங்கிறது எவ்வளவா மாறிடுச்சு, 920 மாறிடுச்சு. இப்போ இந்த வட்டி வீதம் 3 அதிகரித்தால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். நம்ம பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கணுங்கிற யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, ஏற்கனவே இருந்ததை விட இந்த 3% அதிகரிச்சிருக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த 3% அதிகரிச்சிருந்தா அங்கே மொத்தம் எத்தனை வருஷம், 3 வருஷமா, அப்போ இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 9% அதிகரிச்சிருக்கும். இப்போ இந்த 9% நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், அசல் வேல்யூலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 800ங்கிறது தான் அந்த அசல் வேல்யூ. அதில் 9% என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா, 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 1%. 8ங்கிறதான 1%. அப்போ 9% என்ன, 8 9 72 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஏற்கனவே இருக்க மொத்த தொகையோட இந்த 72 ரூபாய் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 299 992 ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அழகா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கான்செப்டில் ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது 5% குறைந்தால் அப்படின்ட்டு. இப்போ வேற ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா 1200 ரூபா அப்படிங்கிற ஒரு அசல் அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் 4 வருஷம் முடிவில், ஸோ 4 வருஷமா என்னன்னு தெரியல, ஸோ 4 வருஷம் முடிவில் 1600 மாறுச்சு அப்படின்னா, 4 வருஷம் முடிவில் 1600 மாறுச்சுன்னா அதில் 5% குறைத்தால் 5% குறைத்தால் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த கொஸ்டினை உங்களுக்கு காமிச்சு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அது இன்னொரு ஸ்டூடெண்ட் டவுட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனிவட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்காகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம ஆல் கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட்கட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அழகாக அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படி, இங்கே கொடுத்துருக்க டேட்டா 3 டேட்டா இருக்கும். அதாவது 3 டேட்டாவில் ஏதாவது 2 கேட்டு கொடுத்து 1 கேட்பாங்க. 8% வட்டி வீதம், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. 2 மடங்காகிறது, அப்போ இது மடங்கு கான்செப்ட், மடங்கு அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. டைம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்ன, எவ்வளவு, ஹவு மெனி இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ சர்டன் அமௌண்ட் டபுள், 2 மடங்காகிறது, ரெட்டிப்பாகிறது, இந்த மாதிரி வார்த்தை வந்து அப்படின்னாவே அது டபுள்ங்கிறது தான். அப்போ இங்கே 3 டேட்டா என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மடங்கு, காலம், இதுதான் இருக்கும். அமௌண்ட்லாம் இங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுங்கிறதும் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த 2 டேட்டாவை கொடுத்து அவங்க காலம் கேட்டாங்க அப்படின்னாவே, இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா மடங்குல 1 குறைச்சிடணும். அப்போ அதை 2 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கல்ல, அப்போ 2ல இருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 தான். இந்த 1 தான் நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலா இதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். NR = மடங்கு -1 இன்ட்டு 100. இதைத்தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் எது கேள்வி கேட்பாங்க, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என் வேல்யூ கேட்டாங்கன்னா என் வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் இந்த சைடு டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஒருவேளை இங்கே என் வேல்யூ கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே வச்சுக்கணும், கொடுத்துருக்க என் வேல்யூ இங்கே நம்ம டிவைடில் போட்டுக்கணும். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் இங்கே நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மடங்குல இருந்து 1, மடங்கு -1 தானே, அப்போ மடங்குல இருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். 2 மடங்குனால 2, 2 - 1 1. அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 1 × 100 100 டிவைடட் பை இந்த என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களோ அதை நம்ம இங்கே டிவைடில் போட்டுறணும். அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 அடிச்சு கொடுத்தா இங்கே 2 25. இப்போ 25ல் பாதி தானே, 25ல் பாதி 12 ஆண்டுகள்.
ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இதில் இந்த ஷார்ட்கட் இந்த ஆங்கிலம் மட்டும் யோசிச்சுட்டு இப்போ மாதிரி மடங்கு, வட்டி வீதம், காலம் இந்த மாதிரி 3 மட்டும் கேட்பாங்க, 3ல் ஏதாவது 2 கொடுத்து 1 கேட்பாங்க, இந்த ஆங்கிலம் மட்டும் யோசிக்காங்க. தயவு செய்து இந்த ஆங்கிலம் மட்டும். இப்போ நீங்கள் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இதை வேற எந்த விதத்தெல்லாம் மாற்றுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க. எஸ், இந்த கொஸ்டினை கவனிங்க. அடுத்த கொஸ்டின், தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் ரெட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க இந்த அசலுங்கிற 2000 இருக்கு, அதே போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரெட்டிப்பாக அப்ப மடங்குங்கிறது இருக்கு, காலம் டபுள் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்கல்ல, மாதம் எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது என் வேல்யூ இங்க இயர்ல கேட்காம மாதங்கள்ல கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கா? ரைட். இப்போ இதே மாதிரி தானே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மடங்கு, காலம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு மடங்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும், 2 மடங்குல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1, அதை நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1 × 100 100 டிவைடட் பை இந்த 8. இதை நம்ம அடிச்சு கொடுக்கும் போது தானே 12 ஆண்டுகள் அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஆண்டுகளை. ஏன் சார் இந்த ரிசல்ட்டை எப்படி சார் நீங்க ஆண்டுன்னு சொல்றீங்க? அப்போ இந்த இதை எப்படி சார் ஆண்டுன்னு சொல்றீங்கன்னா, இந்த 8% வட்டி வீதத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கன்னா இது ஆண்டுக்கு அப்படிங்கிறது தான். as per ஆனம், அதாவது 8% per ஆனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஆண்டுக்கு அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டும் ஆண்டுக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? ஒரு சில பேருக்கு இது கூட டவுட் இருக்கலாம், எப்படி ஆண்டுன்னு சொல்றாரு சாரு அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், மாதமா மாற்ற போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க நம்ம 2000 யூஸ் பண்ணவே இல்லையே. அப்போ இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட் சார் எங்களுக்கு எக்ஸாம்கள்ல ஒரு ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம பார்த்துருக்க ஷார்ட்கட் தான் இங்க வந்திருக்கா அப்படிங்கறத எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல சார் சொல்றாங்க. அதுக்கு சூட்டபிளான சம் தான் இதுதான். அப்போ நம்மளுக்கு 2000ங்கிறது தேவையே இல்லை. அப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இங்க எக்ஸ்ட்ரா நம்ம வேற விதத்துல யோசிக்கிறோம். இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ண விடாம அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. அப்ப இது இல்லாமலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா 8% ரெட்டைப்பு இந்த மாதம் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மடங்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சு நம்மளுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு, அதை அப்ளை பண்ணுவோமே அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது யோசிக்கணும். 2000 நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து இப்போ நல்லா கவனிங்க, இந்த 12 ஆண்டுகள் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க ஆப்ஷன்ல மாதங்களா கொடுத்துருக்கனால இப்போ இப்போ முழு வருஷம் 12 எடுத்துக்கோங்க. 12 வருஷம் அப்போ எத்தனை மாசம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா அப்போ 12 வருஷத்துக்கு 12 × 12 144. இப்பயே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. எப்படின்னா 12 வருஷத்துக்கே 144 மாசம் வந்துருது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை வருஷம் இருக்குல்ல, அரை வருஷத்துக்கு கண்டிப்பா 147 விட 144 விட அதிகமாக தானே போகும். அப்போ மற்ற எதுவுமே இருக்காது, 150 தான் இருக்கலே அதிகமாக இருக்கிறது. இதுதான் அதற்கான ஆன்சர். இப்போ இது சார் 144 கண்டுபிடிச்சிட்டோம், இனி ஒரு அரை வருஷத்துக்கு 6 மாசங்கிறது எங்களுக்கு தெரியாதா சார், இதை கூட்டினா 150 வரப்போகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுதான் விஷயம். அப்போ இந்த சம்மு நீங்க தெளிவா யோசிக்க வேண்டிய சம். எப்படி நம்ம நார்மல் அதாவது ஒரு ஷார்ட்கட்டை டைரக்டாவே ஓகே இந்த மாதிரி டேட்டா கொடுத்தா தான் நம்ம ஷார்ட்கட், மடங்கு, ஆண்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்போம். ஒரு 2000 எக்ஸ்ட்ரா இங்கனக்குள்ள ஒரு அசன்ட் வந்த உடனே நம்ம அந்த ட்ரிக்கை மறந்துடுவோம் பாருங்க. ஸோ இதுதான் தப்பு. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசல் ரூபாய் 10,000 ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2000 வட்டியை பெற்றுத்தரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது நம்ம சிம்பிளா PNR/100 அப்ளை பண்ணிடலாம், ஈஸி தான். ஆனா அழகா மனக்கணக்காவும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இது குரூப் 1 2022 கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ 10,000 அசலானது 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2000 வட்டியை எட்டும் சொல்லியிருக்காங்களா. இப்போ மொதல் பாயிண்ட் எடுங்க. மொதல் அசலுங்கிறது 10%. இந்த 10%க்கு சாரி 10,000த்துல 10% என்ன? 10% ஜஸ்ட் 1000 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? இப்போ எப்பயுமே இந்த வேல்யூங்கிறது ஒரு வருஷத்துக்கு தானே, ஆண்டுக்கு 10%ங்கிற கான்செப்ட் தானே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வருஷத்துல அவருக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருச்சு. சாரி, நான் எல்லாமே அட்வான்ஸா யோசிச்சுட்டு உடனே அந்த வார்த்தையை சொல்லிடுறேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு, நமக்கு 2000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 2வது வருஷத்துலேயே கிடைச்சிரும்ல. ஒரு வருஷத்துக்கு 1000னா 2வது வருஷத்துக்கு 2000 ரூபாய். அப்போ 2 வருஷத்துல
நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கிடைச்சிது. இதெல்லாம் மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளத்துக்கு நம்ம PNR/100 நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா வரும். ஆனால் அதுவுமே நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தான். புரிஞ்சுங்களா? நீங்கள் PNR/100 இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி, இது என்கிறது காலம். ஓகேங்களா? ரைட். இதை சப்ஸ்டிட் பண்ணாவே ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இது வரைக்கும் நம்ம இந்த மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல இதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தாங்க, இங்கே நம்பர் கொடுக்கல, அதுக்கு பல லெட்டர் கொடுக்குறாங்க. பாருங்க, என் ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் எனில், ஒரு தனி வட்டியில் அசலானது என் ஆண்டுகள் ரெட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என் ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது 2 மடங்குல ஒன்றை குறைச்சிட்டோம் அப்படின்னா 1, அதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 100ன்னு வருமா? 100 டிவைடட் பை என் ஆண்டுகள். அப்போ என்ன ஆண்டுகள் கொடுத்துருவாங்க அதை டிவைடில் இங்கே நோட் பண்ணிடணும். இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடுத்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்காகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மடங்கு வந்துருச்சு, எத்தனை ஆண்டுகள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ மடங்குல ஒரு முழு வேலையாக இருந்தால் மடங்குல 1 மைனஸ் பண்ணுவோம். இப்போ 3 மடங்கு அப்படின்னா 3ல் 1 மைனஸ் பண்ணா 2 மடங்கு, 2 × 100 அப்படின்னு போடுவோம். இங்க மடங்கு எம்ங்கிற லெட்டர் தானே, அப்ப அந்த எம்ங்கிற மடங்குல 1 மைனஸ் பண்ணிட்டு × 100ன்னு போடுவோம். அது இப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேல நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிவைட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? என் கேட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா டிவைட்ல போடுவோம்ல. அப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை இங்க டிவைட்ல போடணும், 100/n அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். இப்போ டிவைடுக்கு கீழே இன்னொரு எண்ணுன்னு இருக்கா, அந்த வேல்யூ மல்டிபிளாக மாறும். அப்போ என்ன ஆகும்? என் வேல்யூ m-1 × n மாறும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அவங்க நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்திருந்திருக்கணும். இங்கேயே நான் இந்த 10 இதையே நான் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்தால் அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இடையில இந்த 10ங்கிறது வேற கான்செப்ட் நான் கொண்டு வந்துட்டேன். ரைட். இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு அப்படின்னா இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்முக்கும் நம்ம பார்க்குறோம். பாருங்க, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு, அதாவது இதே கான்செப்ட் ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/9 மடங்காகும் எனில் வட்டி வீதம் என்ன? இப்போ இங்க என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி மடங்கெல்லாம் ஒரு முழு நம்பரா கொடுத்துருந்தாங்க. ரெட்டிப்பாகுதுன்னா 2 மடங்கு, மும்மடங்கு ஆகுது அப்படின்னா 3. ஆனா இங்க என்ன 7/6ங்கிற ஒரு பின்னத்துல இருக்கு. அப்ப இப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். இங்கேயும் நம்ம யோசிக்க வேண்டிய ஆங்கிள் என்ன கான்செப்ட்ல இருக்கு, என்ன ட்ரிக்ல இருக்கு. வருடம் கொடுத்து மடங்கு கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ மடங்குல 1 மைனஸ் பண்ணுவோம், 7/6ல் 1 மைனஸ் பண்ணணும், × 100 நம்ம பண்ணணும். ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்க என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருக்க சால்வ் பண்ணா இந்த 6 இங்க மல்டிபிளா மாறும். அப்ப 7 - 6 என்ன வரும்? 7 - 6 டிவைடட் பை 6 × 100ன்னு இருக்கும். அப்போ மேலே நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா 7ல் 6 1 பேலன்ஸ் 1, 1/6 × 100. இது மேலே இருக்க அந்த மடங்கு -1 × 100க்கு நம்ம பண்ணது. டிவைடில் என்ன பண்ணுவோம்? என்ன ரேட் ஆஃப் என்ன வருடம் இருக்கோ அதை நம்ம டிவைடில் நோட் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கேயும் நம்ம டிவைடில் நம்ம 3 நோட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் இதை அடிச்சு கொடுங்க. அதாவது அடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே தான் சிம்பிளை பண்ணி ஆகணும். 1 6 6, அதுவும் நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3000 பாயிண்ட்டு, சாரி 2 3 6, 50 2 100. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ இந்த 3 என்ன ஆகும்? இங்கே மல்டிபிளாக வந்துடும். அப்போ 50/9 தான் இருக்கும். இதை சிம்பிளை பண்ணுங்க. 50ல் எத்தனை 9 இருக்கு? 9 45, பேலன்ஸ் 5 இருக்கும், டிவைடட் பை 9. 5 5/9%. ஆப்ஷன் இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சணும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காலம், மடங்கு, இந்த 3 வர்ற மாதிரி எப்படிலாம் மாடிஃபை ஆயிருக்குங்கிறத நீங்க தொடர்ந்து இந்த ஒரு 4 சமம் பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2500 அசலானது 2.5% வட்டி வீதமும் 187.50 வட்டி தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க.
இது பேசிக்கானதான். ஆனால் இந்த மாதிரி டெசிமலில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சிம்பிளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிப்போம். இதையும் ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா அசல் வேல்யூ என்ன 2500. ஸோ எப்பயும் போல SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணுமா? இல்லை, 187.50. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? பிரின்சிபல் வேல்யூ என்ன? 2500 இன்ட்டு என் வேல்யூ எத்தனை ஆண்டுகள்? அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ என்ன? 2.5%. அப்போ இன்ட்டு 2.5 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாங்கிறத நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளானதான். என்னன்னா இந்த 2 0 இந்த 2 0 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த 187.50 ஈக்குவல் டு இங்கே 25 இருக்கும் இன்ட்டு இந்த சைடு n இன்ட்டு 2.5ன்னு இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இங்கே உங்களுக்கு இதில் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 187.50 இருக்குல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துச்சுன்னா இந்த வேல்யூவை முழுசாக போட்டுட்டு டிவைடில் 100 பண்ணலாம். அதான் 2 டிஜிட் வந்தால் 2 0 வர்ற மாதிரி. ஓகே, அப்போ டிவைடில் 2 0 வந்துச்சுன்னா அது 100 தான் வரும். இன்கேஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைடில் 1000ங்கிற வரும். இதுதான் கான்செப்ட். அப்போ இங்கே என்ன மாறும்? 187.50ங்கிறது இந்த மாதிரி மாறிடும். ஈக்குவல் டு 25 இன்ட்டு n இன்ட்டு இந்த 2.5 எப்படி நம்ம மாற்றலாம்? 25/10. எப்படி டிவைடில் 10 வந்துச்சு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால் ஒரே ஒரு 0 வர மாதிரி 10ன்னு போட்டோம். இதுதான். இப்போ இதையும் சிம்பிளை பண்ணலாமா? எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்? 25 இன்ட்டு 25 625. அழகா நீங்கள் 625 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, உங்களுக்கு 1875ன்னு கிடச்சிரும். இதை எப்படி நான் கெஸ் பண்ணுறேன்? 600 சம்திங் எடுத்துட்டோம்னா 600 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 1800 சம்திங் வருது. அப்போ இங்கே 1800. 25 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 75. அப்போ அழகா இந்த 3 டைம்ஸ் அப்படிங்கிற தெரியுது. இதில் வந்து என் வேல்யூ என்ன? 3 ஆண்டுகள். ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசிக் தான் PNR/100 இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கொடுத்துருக்க நம்பர் டெசிமலில் கொடுத்ததுனால எப்படி ஒர்க்கு நம்மளுக்கு அதிகமாகிருக்கு. அப்போது இதை நம்ம ப்ராக்டிஸ் மூலயமா தான் ஸ்பீடு கொண்டு வர முடியும். இந்த இடத்துல இதையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் எனக்கு ஸ்பீடு வேணும், இன்னும் ஃபாஸ்ட்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முடியாது. இதையும் நல்லா டெசிமலில் வரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 ஆனது 5800 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானது. என்ன அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் என் வழி கேட்டிருக்காங்க. 8 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 5000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டு, இந்த 5800ங்கிறது மொத்த தொகை அமௌண்ட்டு. நம்ம அமௌண்ட்டை வச்சிருக்க வேணாம். இதுக்கு பதிலாக இதுல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 5000லேருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா போயிருக்கோ அதான வட்டி. அப்போ 800 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அப்போ நம்ம மொத்த தொகையை வச்சுக்காம சிம்பிள் இன்ட்ரெஸ்டே வச்சு எப்பயும் போல சிம்பிள் ஈக்குவல் டு PNR/100 இதை வச்சுக்கலாம்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 800. ஓகேவா? பிரின்சிபல் வேல்யூ என்ன? 5000 இன்ட்டு என் வேல்யூ அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. 8% டிவைடட் பை 100. அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். இந்த 0வையும் இந்த 0வையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து என்ன ஆகும்? அடுத்து இப்போ 8ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 8 8 100 8 800. இப்போ ஒரு 50 50 2 50 100. அப்போ என் வேல்யூ என்ன? 2ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அப்போ மொத்த தொகைங்கிற கொடுத்துருக்கனால நம்ம மொத்த தொகைன்னு எடுத்துக்காம அதுலேருந்து வட்டியை மட்டும் எடுத்து எப்பயும் போல SI = PNR/100 இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்கிற்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 2 கான்செப்ட் இங்கே இருக்குது. அதாவது 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தனி வட்டியானது அசலில் இத்தனை மடங்குன்னு கொடுத்துருப்பாங்க, இத்தனை மடங்கு சமம், இத்தனை மடங்குன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, வட்டி வீதமும் வருடமும் சமம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அது முக்கியமாக வட்டி வீதமும் வருடமும் சமம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதுவும் வட்டி வீதமும் எக்ஸு வருடமும் எக்ஸ், இந்த கான்செப்டில் x² எடுத்துக்கோங்க. x² வச்சு அவங்க என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. 9/16. மோஸ்ட்லி இங்கே வரக்கூடிய அந்த மடங்குன்னு வரக்கூடியது ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும்.
9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 100 போட்டுருங்க. இதுதான் என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை எதுவுமே தெரிஞ்சுக்காம நிறைய ஸ்டூடெண்ட் இதான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை நான் தெளிவாக நிறையா டைம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன கண்டிஷன் நீங்கள் நல்லா கண்ணை மூடிட்டு மைண்டில் ரிவைஸ் பண்ணுங்கள். வட்டி வீதமும் வருடமும் சமம்னு கொடுப்பாங்க. தனி வட்டிங்கிறது அசலை விட இவ்வளவு மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் டைரெக்டாக நம்ம x² ஆரம்பிச்சிடலாம். அந்த எவ்வளோ மடங்குக்கு சமமாக அந்த மடங்கு அப்படியே நீங்கள் நோட் பண்ணி பக்கத்தில் இன்ட்டு 100 போடணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க. அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ x² வேல்யூ இந்த வேல்யூனா அழகாக எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம்ல. 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ, 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. அழகாக எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை 2 4 2 10 3 15/2. 15ல் பாதி எவ்வளவு? 7 தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ 7. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா அவ்வளவுதான். இப்போ நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இப்போ கொடுத்துருக்க அதே இதுதான். ஒரு தொகையானது தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்கு. அப்போ நான் சொன்னேன்ல 16/25 மடங்காக இருக்குது. அடுத்து கவனிங்க, வட்டியானது கால அளவிற்கு சமம். அப்போது நம்ம இப்போ பார்த்த அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வட்டி விதமும் வருடமும் சமம் அப்படிங்கிறனால x² நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ அப்படியே போட்டுடலாம். x² எடுத்துட்டு இந்த வேல்யூ அப்படியே போட்டுடலாம். பக்கத்தில் என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோவை முழுசாக கவனிச்சுங்க. ஸோ 15 கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக கவனிச்சவங்க கண்டிப்பாக என்ன ஆங்கிளில் ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ரெண்டாவது, எந்தெந்த சம்முக்கு வந்து நம்ம நார்மல் மெத்தட் அப்ளை பண்ணணும், எந்தெந்த சம்முக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ணணுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் தான் நீங்கள் அடுத்து போக போக நல்லா மாடிஃபை பண்ணிக்குவீங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. இன்னும் நிறையா சம் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ண அடுத்தடுத்து நான் கொடுக்க ரெடி. ஸோ நல்லா தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் மேக்ஸில் நீங்கள் என்ன நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களை நான் தெளிவுபடுத்தி இன்னும் கான்ஃபிடென்ட்டாக மேக்ஸ்லாம் உருவாக்குறது தான் என்னோட நோக்கம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.